வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். எந்த பதியம் வணக்கம் பார்த்து ஐயா. கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த திருவண்ணாமலை ஐயா. ஆ, அண்ணாமலை. என்னென்று தொடங்குற பதிகம் அது? முதல் வரி ஓதிமா மலர்கள் தூவி. ஓதியா? ஓதி நாலாம் திருமுறை திருநேரி 63வது பதிகம். ஓதி என்று தொடிப்பா தவம் தானே. ஓம் சிவ சிவா. ம், எடுத்துட்டு நான் எழுதி கொண்டிருந்ததில் அதிலேயே பார்த்து கொண்டு கம்ப்யூட்டர் முன்னாடி எழுதி கொண்டிருந்தேன். இந்த டைமை விட்டுட்டேன். நல்லது நல்லது ஐயா. சிவ சிவா. ஓதி மாமலர்கள் தூவி. திருச்சிற்றம்பலம். ம், ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கு மென்தோல் சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் கோவே அணியனாமலையுளானே நீதியால் நின்னை அல்லால் நினையுமா நினைவிலேனே. சிவா. இது மிக எளிமையான பாடல். என்ன ஓமய ஓதி? ஓதி என்றால் தோத்திரங்களை பாடி. ஓதுதல், தோத்திரங்கள் பாடுறதுக்கு எங்களுக்கு 3 முறை இருக்கு. ஒன்று ஓதுதல், மற்றது பண்ணோடு பாடுதல், மற்றது இசையாக பாடுதல். ஓதுதல் யாரும் செய்யலாம். அதுக்கு குரல் வளம் வேணும், பாட்டு பயிற்சி வேணும் எல்லாம் இல்லை. இங்க நாங்கள் எல்லாம் ஓதுறது தான், சிவகுமார் உட்பட. பண் என்பது அந்த பண்ணோட பாடுறது. நீங்க பாத்தீங்கன்னா தேவாரம் .org இணையதளத்திலேயே இருக்கும். இப்ப இதுல பார்த்தா இந்த பாடல் குரல் இசைய கேட்கிறேன்டா, பண்ணோட கேட்கிறேன்டா, இதுல கேட்கலாம். அதை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? அது பண். மற்றது ராகத்தோட ஆலாபனை பண்ணி வரிகளை மீட்டும் சொல்லி அதை படிக்கிறது கீர்த்தனை படிக்கிற மாதிரி படிக்கிறது அது ராகம், சங்கீதம். இந்த 3 வகைகளையும் படிக்கலாம். வேதத்துக்கு ஒரு முறைதான் உண்டு. அது அந்த சொல்லப்பட்டபடி அப்படியே சொல்ல வேண்டும். அதுக்குதான் அந்தணர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அது முந்தி எப்படி சொல்லிச்சினமோ அதே மாதிரி ஏத்தாம இறக்காம மாத்தாம கூட்டாம குறைக்காம சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையில பார்த்தால் வேதம் ஓதுற மரபிலையும் சில சம்பிரதாயங்கள் உண்டு. இப்ப காயத்ரி மந்திரமே கேரளாவில் சொல்ற விதம் வித்தியாசமாயிருக்கும். வேத மந்திரங்கள் ஓதுற விதங்கள் ஒரு நாட்டுக்கு நாடு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களை பார்க்கக்கூடிய இருக்கு. அந்த ஏத்தம், அனுதாத்தம், சுதாத்தம், உதாத்தம் எல்லாம் இருக்கு. ஏத்தி இறக்கி சொல்ற உச்சரிப்பு முறைகள் அது இருக்குது. அப்ப அந்த விதத்துல அது வேதத்தை ஓதுறது மட்டும்தான். வேதம் ஓதி கண்டுதான் இருக்குது. அதுல பாடக்கூடிய வேதம் இருக்குது. அது சாம வேதம் என்று சொல்றது, இசையோடு வேதம். பொதுவாக இந்திய இசையை சொல்லிக்குள்ள சாம வேதத்தை அதனுடைய ஆதி காலத்தை தோற்றுவாயாக சொல்லுவார்கள். இசையாக பாட்டு வடிவில் அது சாமவேதம். அது இருக்கும். சாம கானம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? கானம் என்றா பாடல். அது அதனுடைய முறை அப்படிதான் வேதம். அப்ப ஓதி என்பது இங்க 2க்கும் பெறும். தோத்திரங்களை ஓதி அல்லது வேத மந்திரங்களை வேதங்களை ஓதி. மாமலர்கள் தூவி. மாமலர்கள் என்றது என்ன? மா என்றால் பெரிய என்ற கருத்து தெரியும். இங்க பெரிய மலர்கள் என்றல்ல, சிறப்பான மலர்கள். சிறப்பான மலர்கள். சிறப்பான மலர்கள் என்றால் சிவனுக்கு சிறப்பான மலர்கள் என்று இருக்குது. பட்ட மாமலர் தூவி என்று இருக்கு. 8 பூக்கள் சிறப்பாக இருக்கு. சிவபூஷையில் செய்கிறவர்கள் பாரம்பரியமாக இந்த 8 பூக்களையும் தங்களோட தோட்டத்துல வச்சு செய்வார்கள். எங்களுக்கு 8 பூக்களும் இல்லை. 8 பூக்களோட பேரும் வராது. பாதிரி, முல்லை இதெல்லாம் இருக்குது. எனக்கு இருக்கிற பூ அரளிப்பூ மட்டும்தான். அந்த 8 பூக்கள் உண்டு. அந்த இது அகப்பூசையில 8 குணங்களை நாங்கள் பாவிக்கிறோம். அதை 8 குணங்களை பூக்களாக பாவிக்கிறது. இப்ப உண்மையில இறைவனுக்கு 8 பூக்கள் என்றா அதை சொல்ற அந்த பாட்டு இருக்குல்ல, என்னண்டு அஹிம்சா அந்த அஹிம்சா பிரதமம். அஹிம்சா பிரதமே.
அகிம்சா பிரதம புஷ்பம் ம். துவிதீயம் துவிதீய மந்திரிய நிக்கிரகம் புலனடக்கம். பிறகு துவிதீய சந்த நிக்கிரகம் துவிதீயம் இந்திரிய நிகிரகம். திருதீய தயா புஷ்பம் தயை. சம் க்ஷமா சமா புஷ்பம் சதுர்த்தகம். க்ஷம என்றது பொறுமை. ஞான ஞான புஷ்பம் தப புஷ்பம் பக்தி புஷ்பம் இது சப்தமம். ஏழு உத்தமம் வரைக்கும் வரும் அது. சத்தியமே அஷ்டம புஷ்பம். அஷ்டமாட்டாவது சத்தியம் உண்மை என்று சொல்லி இந்த 8 புஷ்பங்களையும் அகப்பூசையில பாவிக்கிறது. அப்ப ஓதி மாமலர்கள் தூவி என்றது இந்த எல்லா அர்த்தங்கள்லையும் எடுக்கலாம். இப்ப புறப்புஷ்பங்களோட அகப்புஷ்பங்கள் மாமலர்கள் தானே. மலர்கள் தூவி உமையவள் பங்கா மிக்க சோதியே. மிக்க சோதி என்று சொன்னால் பெரிய சோதி. ஆண் பெரிய பேரொளி. ஆண் பெரிய பேரொளி. அடிநுனி காண முடியாதவர். மிக்க சோதியே துளங்கும் எண்டோள் சுடர் மழுப்படையினானே. துளங்கும் என்றது சிறப்பாக விளங்குகின்ற அழகுகள் கிடைக்கின்ற அந்த 8 தோள். எண்டோள் முக்கண் எம்மானி என்று சொல்ல 8 தோள் என்றா 8 கரங்கள். ஒரு பக்கம் 4 மற்ற பக்கம் 4 எண்டோள் உடைய. சுடர் என்பது பிரகாசிக்கின்ற மழுப்படையை உடையவர். மழு என்பது அவருடைய கையில் இருக்கிற ஆயுதம். பரிசு கோடாலி மாதிரி. ஆதியே நீதான் உலகத்துக்கு எல்லாம் ஆதி தொடக்கம். அமரர் கோவே தேவர்களுக்கெல்லாம் நீதான் அரசன். தேவதேவன் மகாதேவன். அணி அணாமலையுளானே. அணி என்பது அழகான சிறப்பான அழகு என்றதான் அங்க கருத்து வருது. அண்ணாமலை என்றது அண்ணாமலையைத்தான் அண்ணாமலை என்றார். உளானே அங்கே வீட்டிருப்பவனே. நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே. நீதியாக. நீதியாக என்றால் என்ன? தர்மமாக தர்ம நெறிப்படி. அல்லால் நினையுமா நினைவிலேனே. உன்னை அல்லாமல் வேற நினைவு எனக்கு இல்லை என்று சொல்லி படிக்கின்றேன். அடுத்த பாடல் படிங்க. பண்டனை வென்றவின் சொற்பாவையோர் பங்க நீலகண்டனே தார்கொள் கொன்ற கடவுளே கமலபாதா அண்டனே அமரர் கோவே அணியனா மலையுளானே தொண்டனே நொன்னை அல்லால் சொல்லுமா சொல்லிலேனே. பண்டனை வென்ற சொற்பாவையோர் பங்க. இங்குதான் பார்க்கிறேன். பண்டாசுர வதம் என்றது லலிதா சகஸ்டநாமத்தில் இருக்கிறது. தேவி மகாத்மியத்தில் இருக்கிறது. அந்த அதுல இருக்கிறது. அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்துதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அம்பாளுடைய பக்தர்கள் பொதுவாக சாக்த மரபிலே ஸ்ரீசக்தி சம்பிரதாயத்திலாம் தேவி மகாத்மியம் தான் அவையின் முக்கியமான புஸ்தகம். லலிதா சகஸ்டநாமம் அது லலிதா சகஸ்டநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது. தேவி மகாத்மியம். மற்றது லலிதா சகஸ்டநாமத்திலையும் பண்டாசுர வதம் என்றுதான் பெறும். பண்டாசுரண்ட வதத்தை பற்றி தான் அவ சொல்லுவின. எத்தனை நாள் அம்பா வதம் செய்தாண்டு. பொதுவாக சைவர்கள் எல்லாரையும் அதை ஒரு இப்பத்த இருக்கிற மாடர்ன் சைவர்ஸ் எல்லாரும் அது ஒரு சாக்தமான கூறான வழிபாடு பிற்காலத்துல வந்தது, சைவத்துக்கு உகப்பில்லாது என்று சொல்லி இந்த பண்டாசுர கதைகள் எல்லாத்தையுமே பொய்க்கதை என்று சொல்லுகிற சைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் பார்க்கிறேன் தேவாரத்துல பண்டாசுர வதத்தை போட்டிருக்கிறார். பண்டனை வென்றையின் சொற்பாவை அம்பாள். பண்டாசுர வதம் செய்த பாவை. பண்டாசுர வதம் செய்த கூற்று வந்து தேவி மகாத்மியத்துல இருக்கிறது. எனக்கு தெரியும் மிகப்பெரிய சைவ பீட்பனர்கள்லாம் தேவி மகாத்மியமே ஒரு பொய்யான புகுத்தப்பட்ட புராணம் என்றெல்லாம் சொல்லி இருக்கணும். அது முந்தி இருந்த மகாத்மியம் வேறு, இப்ப மகாத்மியம் வேறு என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கே சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு பார்த்தா தேவாரத்துல அழகாக சொல்லி இருக்கிறார். இது அப்பர் சுவாமிகள் தேவாரம் இல்லையா? சொற்பாவை அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஈஸ்வரன் இருக்கிறாரா இதுல? அவர்கிட்ட சொன்னா இதுலயே ஒரு கட்டுரை எழுதி விட்டுருக்காரு. அவரோட பண்டனை வென்றையின் சொற்பாவையோர் பங்க. அருமை. பண்டாசுர வதம்
லலிதா சகஸ்ரநாமத்தில் வர்ணிக்கப்படுவது முழுக்க பண்டாசுர வதம் தான். முதல் கொஞ்சம் நாமங்கள் அப்படித்தான் பெறும். பண்டாசுர வதத்துல யார் அசுரர்கள், ஆர் அம்பாளுக்கு சேனை தலைவர்கள், எந்த வியூகத்துல எந்த எந்த தேவதைகள் தெய்வங்கள் நின்றார்கள், விநாயகர் எல்லாம் பெறும். அதில் அம்பாளுடைய ஒரு சேனாதிபதியாகத்தான் வருவார் விநாயகர். அரகந்தர் எல்லாரும் வந்து பண்டாசுரனை எப்படி வதம் செய்தார்கள் என்று பெரிய வியாக்கியானமாய் இருக்கு. தேவி மகாத்மியத்திலே அது பெரிய பண்டாசுர வதம் என்பது. நாங்கள் அதை பற்றி பெருசா கதைக்கிறோம். எங்களுக்கு மகிஷாசுர வதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் இந்த பண்டாசுர வதத்தை பற்றியும் இந்த தேவியை பற்றியும் இந்த புராணங்களை பற்றியும் இதெல்லாம் பிற்காலத்துல வந்த புகுத்தப்பட்ட கதைகள், புகுத்தப்பட்ட புராணம் என்றெல்லாம் வந்து பெரிய பெரிய சைவ சித்தாந்திகளே சொல்லி சொல்லி எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் இப்ப எழுதி கொண்டிருந்ததுக்கு ரீசன் வந்து இந்த யூனிவர்சிட்டி டோக்குக்கோ என்ன பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதி தர சொல்லி கேட்கிறாங்க. என்ன பற்றி இன்ட்ரடக்ஷன் தான் பெரிய கஷ்டமா இருக்கு. எழுதியாச்சு, அதுதான் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் எழுதின புத்தகத்திலே ஒன்று லலிதா சகஸ்ரநாமம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த லைட் ஆஃப் சைவ சித்தாந்த. சைவ சித்தாந்த தீபம் என்றுதான் அந்த உரைக்கு பெயர். ஆங்கிலத்தில் இருக்குது. அது இந்த இ-புக்ஸ்லயும் போட்டிருக்கேன் நினைக்கிறேன், ஃப்ரீயா எடுக்கலாம். அது போட்டது. அப்ப அதைத்தான் அதையும் ஒரு அப்ப எழுதி கொண்டு போய்க்க மறந்து போச்சு. பிறகு அதை போய் எழுதினது என்னென்ன எழுதி இருக்கு என்னென்ன இதன் இருக்குன்னு ஒரு பயோடேட்டா மாதிரி சின்னதா கொடுக்கணும். அது இன்டர்நெட் அப்ப இப்பதான் அதை எழுதி முடிச்சேன்னா உடனே இங்க பண்டாசுரன் வந்துட்டார் பாருங்க. சிவா சிவா. இப்ப எழுதி கொடுக்கக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருந்தது. யாழ்ப்பாணத்துல இருக்கிற சைவ சித்தாந்திகள் இவர் என்ன லலிதா சகஸ்ரநாமத்துக்கு செய்திருக்கிறார் பார்த்தா அது ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் இந்த சைவ சித்தாந்திகளுக்கு. சிவகுமாரே பயந்து வேற கதைக்கிறேன் அங்கெல்லாம். அப்ப யோசனை கொண்டு வந்தது எழுதி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே சில பேர் இருந்து போட்டு இவர் என்ன சைவ சித்தாந்தி கண்டு போட்டும் என்ன லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு எழுதி வச்சிருக்கிறார், இது என்ன லலிதா சகஸ்ரநாமத்து சைவத்துக்கு எங்க வந்தது என்று சில பேர் கேட்கக்கூடும். ஆனா பார்த்தா இன்றைக்கு பாத்தீங்களா இதுல அருமையா இருக்கே. பண்டனை வென்ற இன்சொற்பாவையோர் பங்க நீல கண்டனே கார்கொள் கொன்றை கடவுளே கமலபாதா. கமலபாதா தாமரை பாதம், தாமரை கண்ணன் விஷ்ணு, தாமரை பாதம் சிவபெருமான். பாருங்க அண்டனே அவன்தான் விஸ்வேஸ்வரன். விஸ்வம் அண்டமண்டா விஸ்வம் எல்லாம் அனைத்துலகமாய் நிற்பவன் விஸ்வேஸ்வரன், விஸ்வநாதன், அமரர்களுக்கு அரசனே, அமரர் கோவே, தேவர்களுக்கெல்லாம் கோ. அது அமரர் கோ முந்தியும் வந்தது. மாதேவன், மாதேவன் அணி அண்ணாமலையுளானே, அழகு பொருந்திய அண்ணாமலையில இருப்பவனே, தொண்டனேன் உன்னை சொல்லுமா சொல்லிலேனே. உன்னை சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை ஐயா, உன்னை சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. இதான் இந்த தேவாரத்துக்கு பூக பூகத்தான் எவ்வளவு வருகுது. என்ன கேள்விப்பட்டீங்களா? இங்க பண்டனை என்பதுக்கு என்ன மாதிரி போட்டுவது? பண்டனை இங்க பாருங்க, பண்டனை வென்ற இன்சொற்பாவையோருக்கு பண்ணை வென்ற இன்சொல்லுடைய பார்வதி வாகன் என்றுதான் போட்டிருக்கு. ஏனென்றா பண்டாசுரன் என்று போட்டா சைவ சித்தாந்தத்துக்கு விரோதம் என்ற கருத்து இருக்கு. நான் சொன்னது மாத்தி எழுதிட்டாங்க. பண்டனை வென்ற என்றதை அதை சிரித்து அப்படியும் பொருள் சொல்லியிருக்க. பண்டனை வென்ற பிரிக்கலாம் தானே, பண்டனை வென்ற இன்சொற்பாவையோர் அப்படியும் பண்டனை வென்ற என்றது இங்கே எப்படி பொருள் கொண்டிருக்கிறார்கள்டா பண்டனை என்றா யாழை பொழித்த மொழியால் என்று அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. யாழை பழித்த மொழியா. அந்த கோயில்ல சரஸ்வதி இருக்கிறா, சரஸ்வதிக்கு வீணை இல்லையா என்ற அம்பாள் இவ்வளவு இது கேட்க நான் என்ன வீணை வாசிக்கிறேன்னு வீணை வாசிக்கிறது இல்லை அவங்க. அதே மாதிரி பண்டனை வென்ற இன்சொற்பாவை அப்படியும் பொருந்தது, கருத்து பொருந்தது. பண்டனை வென்ற. ஆனா நான் எடுத்தது பார்த்தோன்னே இன்றைக்கு பண்டாசுரனை வென்ற, பண்டனை வென்ற இன்சொற்பாவை அம்பார். அதுதான் பொருந்தும் நல்லா, இன்னும் அது நல்லா பொருந்தும். பண்டனை வென்ற இன்சொற்பாவையோர் பங்க, அது நல்லா இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி உள்ளவர்கள் சும்மா எடுத்து வாய்ச்சு பாருங்க. அதுல இந்த பண்டாசுர வதம் ஒரு கொஞ்சம் முதல் கொஞ்சம் நாமங்கள் அந்த பண்டாசுர வதத்தை பற்றியே போகும். அதே மாதிரி இப்ப ஸ்ரீசக்கரம் சைவத்துல இல்லை என்ற ஒரு கூட்டம், அது வேற கொஞ்சமா இடிச்சு இடிச்சு எல்லாம் இல்லாம போயிடும் போல இருக்கணும்.
பண்டனை வென்ற இன்சற்பாவை. பண்டனை ஆனா டாக்டர் அந்த எதுகை மோனை வரும்போது பண்ட கண்ட அண்ட தொண்ட அப்பதான் அது சரியா வருது. இது 2வது பாட்டு. அடுத்தது 3வது. உருவமும் உயிருமாகி ஓதியே உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்றகும் பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும் அண்ணாமலையுடான் அண்டர்கோவே மருவினின் பாதமல்லான் மற்றொரு மாடிலேனே. மாடண்டா இங்க செல்வம், மாடென்றது இங்க செல்வம். உன்னுடைய பாதம் அல்லாமல் வேறு செல்வம் எனக்கு இல்லை. உருவம் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம், இந்த உலகுக்கு உயிராயிருப்பவன் நீ, உலகுக்கு உருவமாய் விஸ்வரூபனாய் விஸ்வநாதனாய் வடிவமாயிருப்பவன் நீ, பிரிவினை பிறப்பு வீடாய் நின்ற வெம்பெருமான், எங்களுக்கெல்லாம் வினைகளாக இருந்து எங்களுக்கு பிறப்பு இறப்புகளை தந்து பின்னர் வீடு வீட்டையும் தருபவன் நீ, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தினேரியாய் சேயாய் நனிஞானே. அவர்தான் எங்களை இங்கெல்லாம் புறவைகள்ல போக்குறது, புகுவிக்கிறது. பிறகு தன்னுடைய தொண்டிலே செலுத்துறதும் அவர்தான், வீடு வேற்றை தருபவரும் அவர்தான். பிரிவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும். அருவி ஓடுது, அருவியில இந்த கோல்டும் வருகுது, அதனால கோல்ட் ட்ரெஷர் இருக்கின்ற அண்ணாமலையுளாய் அண்டர் கோவே, அண்டர் கோவே மருவி நின் பாதமெல்லால், உன்னுடைய அணுகி நான் வருகின்ற உன்னுடைய பாதமல்லாமல் மற்றொரு மாடிலேனே, இன்னொரு செல்வம் எனக்கு இல்லை. 3. 4வது. ஐம்பொனே பவளக்குன்றே பரமனே பால் வெண்ணீரா, செம்பொனே மலர் செய்பாதா சீர்தருமணியே மிக்க அம்பொனே கொளித்து வீழும் அணியணாமலையுளானே, என்பொனே உன்னையல்லால் ஏது நான் நினைவிலேனே. இதுதான் பொன்னாசை பாருங்க, எல்லா பொன்னையும் போட்டுட்டாரு. பைம்பொன்னே பசும்பொன், பைம்பொன்னண்டா பசும்பொன், பவளக்குன்றே கோரல் பவளக்குன்று, பரமனே த அல்டிமேட்டம், பால் வெண்ணீரா பால் போன்ற வெண்மையுடைய நீட்டை பூசியவன், செம்பொனே செம்பொன், பைம்பொன் பண்டது பசும்பொன், இது செம்பொன், மலர் செய்பாதா தாமரை போன்ற மலர் போன்ற திருவடிகளுடையவன், சீர் தரு மணியே, மணி என்றா ரத்தினம், சீர் தரு சிறப்பை தருகின்ற மாணிக்கம் நீ, மிக்க அம்பொனே மிகவும் சிறப்புகின்ற பொன், அம்பொனே கொளித்து வீழும் அணி அண்ணாமலையுளானே, பொன் கொளித்து வருகின்ற, அதாவது அந்த அருவிகள் சூழ்ந்த இடத்துல பொன்னும் சேர்ந்து கொளித்து வருகிறது, கோல்டன் ட்ரெஷர்ஸ் அந்த நாளையில. அணி அண்ணாமலையுளானே அழகு பொருந்தி அண்ணாமலையிலே உள்ளவனே, என் பொனே என்னுடைய பொன்னே, உன்னை அல்லால் ஏது நான் நினைவிலேனே, உன்னை அல்லாமல் வேறை யாரை நான் நினைப்பேன், மட்டுப்பற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் புறந்தேரினே புறவாததன்மை வைதினேன், கற்றவர் தொடு தேத்தன் சேர்க்கிற ஊரிற்பாண்டை கொடுகுடி, கற்றவர் நான் மறக்கினும் சொல்லு நான் மறாது வேற நினைவு இல்லை. முளையணி முடியினானே விஞ்ஞகா பெண்ணோர் பாகா, மறைவலா உறைவா வண்டார் ஒன்றையாய் வாமதேவா, அறைகளல் அமரரேத்தும் அணியணாமலை உளானே, இறைவனே உன்னை அல்லால்
யாது நான் நினைவிலேனே. பிறை அணி முடியினானே அது வழங்குது. பிறை அணிந்த முடியுடையவன். பிஞகா அது என்ன பிஞகன் என்பது? வேற கங்கையும் சூடி வச்சிருக்கிறார் தலையில எல்லாத்தையும். பிஞ்சகம் சடை. கங்கை அவர் சிவபெருமானிய ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு யூனிக். அதை சொல்றது அழகிய தலை கோல உடையவன் என்று. அதாவது வந்து ஹிஸ் ஹேர் ஸ்டைல் அவ்வளவுதான். சிவபெருமான ஹேர் ஸ்டைல் ஒருத்தருக்கும் இல்லை. சட வழக்கில் அவல்லாரு சுத்தி கட்டுறது விழுந்து கொண்டு அதெல்லாம் இருக்கு. சிவபெருமான் மாதிரி ஒருத்தருக்கும் இல்லை. அதைத்தான் சொல்றது பிஞகன். புறப்பறக்கும் பிஞ்சகந்தன் பெய்களில் சொல்றோம் இல்ல. பிஞகன் என்றால் அழகிய அந்த ஹேர் ஸ்டைல் உடையவன். பெண்ணோர் பாகா மறைவலா விரைவா. அது என்ன மறைவலா விரைவா? பார்க்க வேணும், பார்ப்போம். வண்டு ஆர் கொன்றையாய். வண்டுகள் சுட்டி இருக்கின்ற கொன்றையை சூடியவன். வாமதேவா. வாமதேவன் உண்டது இறைவனுக்கு பெயர். வாமதேவமும் எங்க பார்த்தபடி இருக்கும்? வடக்கு நோக்கி இருக்கிற இவனுடைய முகத்துக்கு பெயர் வாமதேவ முகம். வாமதேவ முகம். மற்றது அறைகள். வாமதேவ முகம் வந்து அந்த பஞ்சகலை பிரணவத்தில உகாரம். உகாரம் வந்து வாமதேவன். அறைகளல் அமரர் ஏத்தும். அறைகளல் என்றா சத்தமிடுகின்ற ஒலி செய்கின்ற கழல்களை உடையவன். அமரர் ஏத்தும் மணி. தேவர்கள் வழிபடுகின்ற மாணிக்கம். மணி என்றது இங்க மாணிக்கம். அண்ணாமலையுளானே. இங்க தேவர்கள் வழிபடுகின்ற ஒன்று. மணி என்றது மாணிக்கம். அல்லது அறைகளல் அமரர் ஏத்தும் என்றது இங்க வந்து ஒலி பொருந்திய கலல்களை அணிந்த தேவர்களை மட்டும் எடுக்கலாம். தேவர்கள் வழிபடுகின்ற அழகான அண்ணாமலையிலே இருப்பவர். தேவர்கள் எல்லாரும் அண்ணாமலைக்கு வந்திருக்கின்றார்கள். எல்லாரும் வழிபடுகின்றார்கள். அவர்கள் கால்களிலே கலல்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த கலல்கள் சத்தம் செய்கின்றன எடுக்கலாம். அல்லது அறைகளல் என்பது அறைகளல் இறைவனே சொல்லி. அமரர்கள் ஏத்தும் மணி என்றால் தேவர்கள் வழிபடுகின்ற மாணிக்கம் என்று சொல்லி. அண்ணாமலையிலான் என்றால் அண்ணாமலையில் இருப்பவன் என்று படுக்கலாம். இறைவனே. இறைவன் என்றால் கருத்து எங்கு நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன். அண்டைடுட இல்லாதவன் நீக்கமர நிறைந்திருக்கிறார் தான் இறைவன். உன்னை எல்லால் யாது நான் நினைவிலேனே. இந்த மறைவலா என்றதுக்கு என்ன கருத்து சொல்லி இருக்கிறோன்னு பார்ப்போம். வேதங்களில் வல்லவனே. மறையில் வல்லவன் மறைவலான். திருவடிகளை தேவர்கள் போற்றும். அப்படிதான் கலாரணி அந்த உடைய இருக்குது. அறைகளல் அமரர் ஏத்தும் மணி. அடுத்தது 6வது. சொல்லுங்க. படிங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் தான். புரிசடை முடியின் மேலோர் பொற்புணர் கங்கை வைத்து கரியுரு போர்வையாக கருதிய காலகாலாம் அரிகுல மலிந்த வண்ணா மலையுளாயலரின் மிக்க வரிமிகு வண்டு பன்சை பாதனான் மறப்பிலேனே. உரிசடை முடியின் மேல் ஓர் பொற்று புனல் கங்கை வைத்து. சடையிலே கங்கையை வைத்தார். புரிசடை என்றா அப்படி சுத்தி சுத்தி புரியா இருக்கிற சடை. அதற்கு மேலே பொறு புனல் என்றா பொங்கி ஆரவாரத்தோடு பாய்கின்ற புனல் என்றது நீர். கங்கையை வைத்து கரியுரு போர்வையாக கருதிய. கரி என்பது யானை. யானையுரிய தன்னுடைய போர்வையாக கருதிய. காலகாலா காலனையே காலால் உதைத்து மாளச் செய்த. காலனுக்கும் காலன். நான் யமனுக்கு யமன் என்று சொல்லுவாங்க வசனம். அந்த மாதிரி யமனுக்கு யமன். காலகாலன். அரிகுலம் மலிந்த அண்ணாமலையுளாய். அரிகுலம் என்றது பார்க்க வேண்டும். அரிகுலம் மலிந்த. அரி என்பது சிங்கத்தையும் குறிக்கும். மலிந்த அண்ணா அலரின் மிக்க வரிமிகு. அலர் என்பது மலர்ந்த பூக்கள்.
அன்றளர்ந்த பூக்கள் மிக்க வரிமிகு வண்டு பெஞ்சை. அதை சுத்தி சுத்தி வண்டுகள் ரீங்காரமிட்டு பண்ணா பாடுகின்ற பாதம் உன்னுடைய பாதம். அலரின் மிக்க வரிமிகு வண்டு பஞ்சை பாதம். உன்னுடைய பாதங்கள் திருமலர் பாதங்கள், அது பூ போல இருக்குது. வண்டுகள் அதை சுத்தி ரீங்காரம் முடுகுது என்று முடக்கலாம். அல்லது உன்னுடைய பாதங்களுக்கு திருமலரிட்டு இருக்குது, அந்த மலர்கள் அன்றளர்ந்த மலர்களாக இருக்கின்றன, அதை சுற்றி என்னும் வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன என்று விடுக்கலாம். நான் மறப்பிலேனே அரிகுலம் மலிந்த என்றதை பார்ப்போம். குரங்கு கூட்டங்கள் மிக்க அண்ணாமலை. அரிகுலம் என்றது இங்க குரங்கு. குரங்கு அரி என்பது குரங்கு என்பதும் குரங்குக்கு வரும். ஹரி என்றதுக்கு குரங்கு ஒன்றும் இருக்கு. அதைத்தான் ஹரி என்றதைத்தான் ஹரி. சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதம் படிச்சாக்கள் இருக்கிறீங்கள். ஹரி என்றதுக்கு ஒரு கருத்து குரங்கு தெரியுமோ? ஹரி என்பதற்கு ஒரு கருத்து கிடையாது. தமிழ்ல ஹரியை என்னென்று சொல்லுவோம்? ஹரி என்று தானே சொல்லுவோம். அதைத்தான் சொல்லியிருக்கு. இதையா சிவபெருமானுக்கு 6 சடை இருக்கும் பின்னி விட்டு ரெண்டுல வாய்ச்சனா. நான் எண்ணி பார்க்கையில சத்தியமா சத்தமரா போயிட்டா தலைய திருப்பம் கொண்டு கேட்போம். கூட அதை விட கூட இருக்குது. 6 சடை என்று சில மூர்த்தங்களுக்கு 6 சடை இருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கு ஒவ்வொரு லட்சணம் இருக்குல்ல. இப்படி இப்படி இன்ன மூர்த்தத்துக்கு இப்படி இப்படி என்று அதுல 6 சடையுள்ள மூர்த்தம் இருக்குது தெரியல. ஏழாவது இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார் பவனமட்டும் திசையொளி உருவமானாய் அரவுமிழ் மணிகொள் சோதி அணியனாமலையுளானே பரவு நின் பாதமெல்லாற் பரமனான் பற்றிலேனே. இரவி சூரியன், மதி சந்திரன், விண் ஆகாசம், இரு நிலம் பூமி, புனல் நீர், காற்று உரகம் என்றது பார்க்க இருக்கா. பவனம் 8, பவனம் என்றது திசைகள் 8 திசையும். ஒளி உருவமானாய், இதெல்லாம் இறைவனுடைய உருவங்கள். 5 பூதங்களும் இறைவனுடைய உருவங்கள், 2 சுடர்களும் இவனுடைய உருவங்கள், 8 திசைகளும் இவனுடைய உருவம். இதெல்லாம் இறைவன். இது இறைவனை உலகெங்கும் இறைவனை ஞான காட்சியிலே உண்டு. ஜனவத்துல சொன்ன மாதிரி ஆத்மாவினிடத்தில் எல்லாவற்றையும் எல்லாவரிடத்திலும் ஆத்மனையும் காண்பது. இங்க எல்லாவற்றிலும் இறைவனை பரமாத்மனை காண்றது. 3 சுடர் என்றெல்லாம் சொல்லினமே. 3 சுடர் என்று சொல்லினோம். சூரியன், சந்திரன், அக்னியன். 3 சுடர் அவருக்கு கண்களாக சொல்வதுண்டு. அது ஒரு ஒன்று. முச்சுடரும் அவனுக்கு கண்ணாக சொல்வதுண்டு. சூரியன் வலக்கண், சந்திரன் இடக்கண், சக்கின் நெற்றிக்கண் உண்டு. மற்றது 2 சுடர்களையும் அவனுக்கு உருவமாக சொல்ற. சூரிய சந்திரன் 2 சுடர்களை உருவமாக கொண்டு அக்னியை கொண்டு 5 பூதங்களுக்கு கொண்டாக கொண்டு, அப்ப 5 பூதங்களும் 2 சுடரும் சேர்ந்தா 7, அதோட உயிர்களையும் சேர்ந்தா 8. இந்த 8 இடங்களையும் சேர்த்து அட்டமூர்த்தம் என்று சொல்றது ஒன்று இருக்கு. சரியா? அப்படின்னு சொல்றது. அது இன்னொரு முறை. இதுல அதோட திசைகளையும் சேர்த்துட்டார். உரகம் என்றது நல்ல பழக்கமாக சொல்லி டக்கண்டு வருகிறது இல்லை. பாப்போம். நெருப்பு இல்லத்தானே ஐயா? பாப்போம். அரவுமுள் மணிகொள் சூதி நாகமணி. அரவு உமிழ் மணி. அரவண்டா பாம்பு, உமிழ்கின்ற மணி நாகமணி. அப்ப அங்க நாகப்பாம்புகள் நாகத்தை பணியை உமிழ்ந்து அங்கே தங்களோட இதய தேடுமன்கள் எங்களுடைய மரபு. அது அப்படி உண்மையா உமிழுதாண்டு தெரியாது என்ன ஒருத்தருக்கும். பாலாஜிக்கலா அப்படி இல்லை. ஆனா ஒரு சில இந்த படங்கள் வீடியோக்கள்ல காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைய நம்பகத்தன்மை தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை. நாகமணி, நாகபாம்பு இப்படி உமிழ்ந்துட்டு அது நல்லா ஜொலிக்கும் அந்த மணி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த மணி மலைகள்ல நிறைய மின்னி கொண்டு இருக்குதான். சோதி அணி
அழகாக உள்ள அல்லது சோதியை அந்த நாக ரத்தினத்தை அணியாக கொண்ட ஒளிர்கின்ற நாகரத்தினங்களை அணியாக கொண்ட நாம் அண்ணாமலையில் உள்ளபடி பரவும் நின் பாதமல்லால் பரமனான் பற்று நெல்லே. பரவுதல் என்றா வழிபடுதல், வழிபடுகின்றவனுடைய பாதம் அல்லாமல் எனக்கு வேறு இல்லை. உலகத்தை பார்ப்போம் என்னன்ட்டு. உலகம் என்பது பாம்புகள் தங்கும் பாதாளம், நாகலோகம். பூமியன் சந்திரன் வானம் பூமி நீர் காற்று பாகாத எண் திசைகள் இவற்றிலே ஒளி ரூபமாக இருப்பவனே பாம்புகள் அடியேன் முன்னு. அதான் பாதாளம். உலகம் என்பது பாதாள லோகம். சூரியன் சந்திரன் இந்த அதெல்லாம் போட்டு இதை போட்டு திங்கும் இறைவனை காணுகின்றது. 8வது அர்த்தனுக்கன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தாய் நீத்ததும் புலாவு கங்கையை நடுமுடி நிலாவ வத்தாய் ஆத்து வந்து கொண்ட அணிய அண்ணா மலையுளானே தீர்த்தனே நிந்தன் பாதம் திருமலா திறமிலனே. பார்த்தனுக்கு அன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தார். பார்த்து என்பது அர்ச்சுனன். அர்ச்சுனனுக்கு அன்று அருள் செய்து அன்று நல்கி பாசுவஸ்திரத்தை கொடுத்தார். இது நடந்தது எங்கே என்பதுல மரபு இருக்கு. தமிழ்நாட்டு மரபிலே இது சிதம்பரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற பசுபதீச்சரம் என்ற கோயில். சிதம்பரம் போறவர்கள் போய் தரிசிக்க வேண்டிய கோயில். அண்ணாமலை பல்கலைக்கழகத்து ஊடாக போக வேண்டும். பசுபதீச்சரம் கோயில் அந்த இடத்திலேதான் பார்த்தனுக்கு கொடுத்ததாக தகவல் இருக்கு. மகாபாரதத்தின்படி பார்த்தன் செவந்தது இமயமலைச்சார். அர்ச்சுனன் தபசண்டு மாபலிபுரத்துல ஒரு பெரிய சிற்பமே இருக்கு. இப்ப அதுல இருக்கிற சிற்பத்துல இருக்கிற அமைப்புகள் எல்லாம் இமயமலைச்சாரல்ல இருக்கிற பறவைகள் அதுகள் மாதிரி இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா பாசுபதாஸ்திரம் இங்கே கொடுத்ததுன்றது தமிழ்நாட்டு மரபிற்கு சொல்ல. மகாபாரதமே எத்தனை நேரம் நடந்தது. ஒரு முறை தமிழ்நாட்டுல பாசுபதாஸ்திரம் கொடுத்திருப்பார்கள். நீர் ததும்பு உலாவு கங்கை. நீர் ததும்பு உலாவு கங்கை. பொங்கி வடிகின்ற பொங்கி அழுகின்ற நீரையுடைய கங்கையை நெடுமுடியிலே வைத்தாய். நிலாவ வைத்தாய். நெடுமுடி நிலாவ வைத்தாய். நெடுமுடியிலே அதை வைத்தாய் என்று வைக்கலாம். ஆர்த்து வந்து ஈண்டு கொண்ட அணிமனை அண்ணாமலையுளானே. ஆர்த்து வந்து ஈண்டு கொண்ட ஆர்வத்தினாலே அன்பினாலே ஈர்ப்பினாலே இங்கே வழிபடுகின்ற அந்த சிறப்புடைய அண்ணாமலையில் உள்ளவனே தீர்த்தனே. தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலவன் என்று தீர்த்தன் எங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்த்தலால் அவனுக்கு பெயர் தீர்த்தன். தீர்த்தம் ஆடுதலால் அவனுக்கு பெயர் தீர்த்தன். சிவன் அபிஷேக பிரியன். சொல்லுவார்கள் விஷ்ணு அலங்கார பிரியன். பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு தான் அலங்காரங்கள் கூட. அவருக்கு அபிஷேகங்கள் செய்கிற இல்லை. பெரும்பாலான விஷ்ணு மூர்த்தங்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கல்லில இல்லை. அந்த உள்ளுக்கெல்லாம் மரக்கட்டைகள் எல்லாம் வச்சு தடிகள் எல்லாம் வச்சு எத்தனையோ மருந்துகள் அதுகள் எல்லாம் வச்சு பூசித்தான் அந்த விஷ்ணு உருவம் செய்கிறது. நீங்க ஸ்ரீரங்கத்திலே அப்படித்தான். அப்ப அபிஷேகம் செய்தா அது கரைஞ்சு போயிடும். இதை பூசி வச்சிருப்பாரு. அப்ப ஆனவடினால அபிஷேகம் இல்லை, அலங்காரம் தான் செய்கிறது. அப்ப விஷ்ணு அலங்கார பிரியன், சிவன் அபிஷேக பிரியன். வீட்டுல சிவலிங்கம் இருந்தால் பூசி என்றால் அபிஷேகம் கட்டாயம் இருக்கணும் சிவனுக்கு. சிவன் அபிஷேக பிரியன் என்று சொல்றது. அதுக்கப்புறம் விநாயகர பூசண பிரியன் என்று சொல்றது. நாங்கள் என்ன சொல்றது, செல்லத்தன்னதி கண்ணன் அன்னதான கந்தன் நல்லூர் கந்தன் அலங்கார கந்தன் என்று சொல்றாங்க. என்ன கதிர்காம கந்தனுக்கு என்னது இருக்கோ தெரியாது. தீர்த்தனே நின்றன் பாத திறமலால் திறமிலேனே. உன்னுடைய பாத திறம்பாடி ஆடேலோர் என் பாவாய். திறம் என்றால் சிறப்பு. உன்னுடைய சிறப்பு இல்லாமல் எனக்கு வேறு ஒரு சிறப்பும் இல்லை. உன்னுடைய பாதங்கள் தான் எனக்கு சிறப்பு.
என்ன கருத்து கொடுத்திருக்கேன்னு பார்ப்போம். கீழே அரிச்சோனுக்கு மேல கங்கையை ததும்புதல் மிகங் கண்டியா வைத்து வைத்துக் கொண்டு சிறு மிருகங்கள் அழகையுடைய அறுவார்த்து கொண்டது மிருகங்கள் தங்கம் அழகையுடைய மிருகங்கள் ஆர்த்து வந்து ஈண்டு கொண்ட அணில் ஆர்த்து வந்து ஈண்டு கொண்டல் அணி அங்க மிருகம்தான் அப்படி வருது சொல்றோம். பெருமானே தூயோனே அடிய ஒரு தொடர்பு இல்லேன். தீர்த்தனண்டம் அங்க அடுத்த எண்ணத்துல தீர்த்தம் மாறுறாண்டு வந்துட்டு ஆளுனை முதலாமிக்க பசுவிளைந்தாடுவானே மாலுனான் முகனும் கவுடி காண்கிலா வகையும் நின்றாய் ஆளு நேர் கொண்டல் பூவ மணியனா மலையுளானே வாளுடை விடையாயுந்தன் மலரடி மரப்பிலேனே ஆளுன்னை முதலாமிக்க பசுவிளைந்தாடுவானே. அது என்ன சாமான்? கோமயம் கோசலம் கோசலம் ம் பால் தயிர் நெய். இதுலயும் கை வச்சுட்டாங்க தெரியுமா புதுச்சைவர்கள். அவங்க சொல்லிட்டாங்க சிச்சு அது கோமயம் கோசலம் இல்ல, மாட்டு சாணத்தை மாட்டு மூத்தரத்துல அதாவது குடிப்பாங்களா தண்டுவாங்களா, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குண்டா அது பஞ்சாமிரதத்தையே மாத்திட்டாங்க. சிவசிவா. ஈழத்திலேயும் வந்துட்டுதாங்க வந்து எல்லாம் கும்பாபிஷேகம் செய்து கோயில்கள் எல்லாம் நடக்குது. பாலு நெய் முதலாமிக்க பசுவில் ஐந்தாடுவானே. அது பசுவில இருந்தால் அஞ்சும் வருகுது. அங்க அதுக்கு ரெண்டு வேற ஏதோ போட்டுட்டாங்க, பழங்கள் அதுகளை வேற ஏதோ போட்டுட்டாங்க மாத்தி. ஏன்னா பசு மூத்திரமும் பசுஞ்சாணமும் அது எல்லாம் அறிவறுக்கத்தக்கது. அப்படி எல்லாம் எங்கட சுத்த சைவர்கள் தூய சைவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அவங்க எல்லாம் இப்படி எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. இப்ப எல்லாரும் நல்ல உருத்தராட்சம் விபூதியோட தான் திரிகிறார்கள், பாமத்தோட தான் திரிகிறார்கள். இப்படி இப்படி ஒவ்வொரு புது கொள்கை சொல்லிக்கொண்டு பாலினை முதலாமிக்க பசுவில் ஐந்தாடுவானே மாலும் நான் முகனுங்கூடி காண்கிலா வகையின் நின்றாய் வகையுள் நின்றாய். திருமாலன் நான்முகனும் காணாமலே நின்றவனாக ஆளும் நீர் கொண்டல் பூகம் அணி அணாமலையுனானே. கொண்டல் பூகம் அணி மலாமலையுனானே. ஆளுகின்றது என்றது அசைகின்ற அல்லது ஓடுகின்ற என்ற கருத்துல வரும் நினைக்கிறது. அங்கே அடுத்ததை பார்க்க கொண்டல் பூகம் அணியனா வாளுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பிலேனே. விடை வாகனத்தை உடைய உன்னுடைய அடிகளை நான் என்றும் மறக்க மாட்டேன். கீழே பாப்போம் என்ன போட்டிருக்கு. நீரை ஏந்தி மேகங்கள் வரையில் கைகின்ற உச்சியுடைய பாக்கு மரங்கள் அழகு செய்யும். ஆளு நீர் கொண்டல் பூகம். ஆளு நீர் கொண்டு பூகம், அதாவது நீர் கொண்ட பாக்கு மரம் அறையில் அசைகின்ற உச்சியுடைய பாக்கு மரங்கள் மண்டது பாக்கு மரம் என்று வந்திருக்கு. அந்த பலவரை இங்கால பாப்போம். இதுல இன்னும் இருக்கும். இதுல மிச்ச குறிப்பிடங்கள்ல சில அதை போட்டு பின்ன மிச்சமா மேகம் பூகம் என்றது கமுகு போட்டிருக்கு. அணுமுகு திரட்சி எனக் கொண்டு மிக கூட்டம் மனிதமா நீரும் பூகமும் உடைய அண்ணாமலை. ஆளுமண்டா முழங்கும் இறைகின்ற சத்தம் செய்கின்ற. வாளுடை விடை. வாலண்டா வெண்மை, வாலல்ல வெண்மை. வாளுடை விடையண்டா வெள்விடை, வெள்ள விடையை பாருங்க. எத்தனை பேர் பார்த்துட்டு மட்டும். வாளுடை விடையண்டா வெண்விடை என்றால் அரவாரிக்கின்ற நீர். மற்றது பூகம் என்பது பாக்கு. பூகம் என்பது பாக்கு. பூகம் சிவபெருமான் தாம்பூலம் தெரிக்கிற குறிப்பங்கன் வருகிறது அதே வாரத்துல. தாம்பூலம்
எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தேன் நான். அது திருப்பி தேர்றேன் தருசு இல்லை. நான் அடுத்த வச்சு எங்கேயோ பார்த்தேன். தாம்பூல விருந்தேன் நான் முன்ன சொற்களை போட்டு தேடி பார்த்தேன். அடைக்காய் இந்த பூகமண்டதை போட்டு பார்த்தா வருது தெரியாது. ஏதோ ஒன்ற இடத்துல இருந்தது. சுபரமா இருக்கு. ஏன்னா அவர் பூசையில் அது முக்கியமான பங்கு இல்லை உங்களுக்கு. அது இல்லாம பூச முடியாது. தாம்பூலம் இல்லாம சிவ பூச முடியாது. ஓம் டாக்டர் நானும் பார்த்தேன். அது அம்பாள் மடிச்சு கொடுக்கறதுன்ற மாதிரி ஒரு தேவாரத்துல வருது. எங்க பிடிச்ச எனக்கு சொல்லுங்க ஒருக்கா. அதான் நான் எங்கேயோ ஒரு நான் எல்லா நானும் எங்கேயோ பார்த்தேன் நான் இது. ஆனால் வருவதில்லை. அதான் ஏனென்றால் அந்த தேவாரம் இருந்தால் அந்த ஒவ்வொரு புஷ்பூசையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு தேவாரம் படிச்சா நல்ல அர்த்தமுடையதா இருக்கு. இப்ப இந்த தாம்பூல தேவாரத்தை பிடிச்சா அந்த நேரத்துல படிக்கல. அவர் அவருக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது தாம்பூலம்னு அடிச்சா வராதாயா? பேருங்க நான் பார்த்துடன் வரையில. நீங்க தேடுங்க, தேடி பார்த்து சொல்லுங்க. தாம்பூலம் என்ற சொல்லு வராது. அதுக்கு வேற சொல்லுத்தான் வரும். நான் அடைக்காய் அப்படித்தான் போட்டு பார்த்தேன். நான் அடைக்காய்க்கு வரையில பூகம் போட்டு பார்த்தா சில எங்கேன்னு வருவது தெரியாது. தேடி பார்த்து சொல்லுங்க. ஓமையா சரி. படியுங்க. உரத்தினால் வரையுறத்தினால் வழங்கிய திருவடி மரப்பிலேனே. ஒன்று ஜாதும் இல்ல. இரக்கம் என்பதே இல்லை. யமனிட்ட இரக்கம் இருக்குமா? இது சின்ன குழந்தை, இது பாவம், அம்மா 4 பிள்ளைகள் வீட்டுல இருக்கு, இவர் பாவம், இவர் போனா அப்படி எல்லாம் பாக்குறவரா இல்ல. கம் ஒன்று ஜாதும் இல்லா அடிந்த எம்மான் யமனை தண்டித்தவர் மார்க்கண்டேயருடைய கதை. உச்சத்தினால் வரையை ஊக்கன்றது இப்படி தூக்க, உரத்தினால் தன்னுடைய பலத்தினாலே வரையை ஊக்க ஊற்று விரல் நுதியினாலே. நுதி என்றது விரல் நுனி. அவர் சும்மா அமர்த்தேல அப்படியே விரல் நுனியை இப்படி அவ்வளவுதான். கால் பெருவிரல் நுனியை ஒரு கீழே அமர்த்தினார். ஊற்று விரல் நுதி என்றா நுனி. நாளே ராவணன். அண்ணாமலையுளாய், அண்ணாமலையில் இருப்பவனே, அமரர் தேவர்கள் எல்லாம் வழிபடுகின்ற மேலான தெய்வமே, சிரத்தினால் வணங்கி, தலையால வணங்கி, சிரத்தினால் வணங்கி. வணக்கத்துல கணக்க வழங்கவிருக்கு. ஏகாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது விதி தெரியுமோ? ஏகாங்க நமஸ்காரம் பண்ணா என்ன? அப்படி இருக்குது. ஏகாங்க நமஸ்காரம் பண்ணா தலையை மட்டும் இப்படி வணங்குறது, அதையும் இருக்குது, செய்யலாம். அதை அந்த ஒவ்வொன்றோட ஒப்புடைக்க சொல்றது. ஏகாங்க நமஸ்காரம். இது துவியாங்க நமஸ்காரம். 2 கைகளை ஒட்டி இருக்கிறது துவியாங்க நமஸ்காரம். துவியன 2 கைகளை 2ஐயும் குவித்து தலையையும் குனிக்கிறது திரியாங்க நமஸ்காரம். திரியாங்க நமஸ்காரம் 3. பெண்கள் கும்பிடுவது பஞ்சாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறது ஷஷ்ட அங்க 6 அங்க நமஸ்காரம். இப்படி விழுந்துட்டு இப்படி கைய காலை இப்படி இந்த பக்கம் போட்டு காதை தொடுறது, இந்த பக்கம் பாட்டு காதை தொடுறது, நாவ நெட்டி தொடுறது, அது அஷ்டாங்க நமஸ்காரம். அப்ப நமஸ்காரங்கள்ல ஏகாங்க நமஸ்காரம், துவியாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், பல நமஸ்காரங்கள் இருக்கு. அது கூடுதலா சாஷ்டாங்க நமஸ்காரம் தான். சாஷ்டாங்க நமஸ்காரம் தான் அதிகமான பேர் செய்யணும் கோவில் வழி. பெண்களுக்கு சாஷ்டாங்க அஷ்டாங்க மார்பு. அவர்கள் தாய்மை இறைவனையும் வணங்காது. The motherhood is greater than the God. தாய்மை இறைவனையும் வணங்காது.
யார இறைவனை கும்பிட்டாலும் கூட பால் கொடுக்கிற மார்பு, பிள்ளையை தாங்குற வயிறு, பிள்ளையை பெற்று தருகின்ற புறப்புறுப்பு, இந்த மூன்றும் நிலத்துல விடப்படாது. அதனாலதான் பெண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், அங்க பிரதட்சணம் பெண்களுக்கு இல்லை. ஏன்னா தாய்மை மிக பெரியது, எதையும் வணங்காது. சரியா? இல்ல ஆரங்கங்கள் வணங்குறது இப்ப குறைவு காணையிலேயே நான் அதிகம் கோயில்கள் அதுக்குரிய வசதிகள் கோயில்கள்ல இல்ல, ஆகம விதிகள்ல கோயில் இல்ல. காலை நீட்டுனா அங்கே ஒரு சாமி இருக்கும், இந்த பக்கம் நீட்டுறதா அந்த பக்கம் நீட்டுறதா ஒன்று தலையிடு, அது உண்டு. மற்றது அடுத்தது நாங்களும் வேலைக்கு போறது அதுக்கு போறதுங்கிற உடுப்புகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறீங்க, உடுப்பு ஊத்தியா போக யோசிக்கிறது. அது ரெண்டு. கோயில் நிலங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறீங்கள. மூன்று மக்கள் கூட்டங்கள் எல்லாத்தையும் பொறுத்து சொல்றது. இதுல என்னொன்று இருக்குது, இந்த நமஸ்காரத்தை உள்ளுக்கு செய்யப்படாண்டு விதி போட்டிருக்கு தெரியுமோ. கொடிமரத்துக்கு வெளிப்புறமா தான் நமஸ்காரம் செய்யணும், கொடிமரத்துக்கு உட்புறமாக எங்கேயும் வணங்கக்கூடாது. என்ன பிரச்சனை என்றா, கோயில்களின் சின்ன இடங்கள், நீங்க எல்லா இடத்துலயும் விழுந்து விழுந்து கும்பிட்டா ஒன்றில் அங்கால இன்னொரு சாமி இருக்கு, விழுந்து கும்பிடுங்க பூராக்களுக்கு இடைஞ்சல். நீங்க அதுல விழுந்து தான். அப்ப உள்ளுக்கு ஒரு எல்லாரும் நான் பாத்துக்கிறேன், பிள்ளையார் சன்னதியில விழுந்து கும்பிடுறது, முருகன் சன்னதியில விழுந்து கும்பிடுறது, ஒவ்வொரு சன்னதியா விழுந்து விழுந்து கும்பிடுறது, அது தேவையில்லை. முன்னுக்கு கொடிமரத்துக்கு முன்னாலதான் விழுந்து கும்பிடவும். அதுக்குள்ள கொடிமரத்துக்கு உட்பட விழுந்து கும்பிடுறது கோயிலில் செய்யப்படாத குற்றம் என்று சிவாலய விதியிலே இருக்கு. அதே மாதிரி இந்த சன்னிதானம், சில சன்னதிகள் தனித்தனியா இருக்கும். பிள்ளையார் சன்னிகண்டா அப்படி சுத்தி கொண்டு பின்பக்கத்தால கும்பிடுறது, பின்புறம் கும்பிடக்கூடாது. பின்னுக்கு தலையை தொடுறது, தொட்டு கும்புறது, சுவரிலேயே இருக்கும் ஊத்தி எல்லாம், பின்புறமாக வணங்கக்கூடாது. மற்றது கோயில்ல திரையிட்டு இருக்கும் போது வணங்கக்கூடாது, கோயில்ல விளக்கு இல்லாம இருக்கும் போதும் வணங்கக்கூடாது. திருவிளக்கு இல்லாம இருக்கின்ற போதும் திரையிட்டு இருக்கின்ற பொழுதும் பின்புறத்தும் வணங்கக்கூடாது. இன்னொரு வணக்கம் இருக்கு, அபிஷேக காலத்தில் வணங்கக்கூடாது என்று. அது என்ன பத்ததி என்ன அபிஷேகம் என்றதை பொறுத்தது. பொதுவாக இந்த அபிஷேகம் எங்கேண்டா, கோயில்ல பூசைக்கு தயார்படுத்துறதுக்கு முன்னர் திரை மரபில சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? பெரிய வெள்ளனமும் பின்னீரவும் செய்கிறதுங்கிற ஒரு கோயில்ல காலையில ஒருக்கா சுவாமிக்கு ஒருக்கா அந்த அபிஷேக கிடத்துல தண்ணி எடுத்து ஊத்தி அந்த உடுப்பை மாத்தி வச்சு செய்கிறது இருக்கு. நாங்கள் எல்லாம் சுவாமிக்கு பால் கொடுக்க அபிஷேகத்துக்கு கொண்டே கொடுத்த சாதாரண நாட்கள்ல அதெல்லாம் இப்படி திரைமரபில தான் நடக்கும். நாங்க பார்க்க எல்லாம் அது நடக்கிறேன். அதைத்தான் கும்பிடப்படாது, அபிஷேக காலத்தில் வணங்குது. ஆனா இப்ப ஆர்த்திர அபிஷேகம், மற்றது வெளியில சுவாமியை வச்சு செய்கிற அபிஷேகங்கள் எல்லாம் நாங்க பார்த்து வணங்கக்கூடியது. இதெல்லாம் பத்ததி வேறுபாடு. அகோர சிவ பத்ததி, சாமசிவ பத்ததி, சோமசம்ப பத்ததி, ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. அகோர சிவ பத்ததிகளை வணங்கக்கூடாதுன்றதான் வேற. அதான் ஆலய பூசைக்கு அதுல இருக்கிறது. இரண்டால் வணங்கி சிவலிங்கம் அபிஷேகம் செய்ய சுத்தி பண்ணி அதுக்கு பிறகுதான் பெருமானை அதில் ஆவாகிக்கிறது. சோமசம்ப பத்ததில அது முதலே பெருமான் அங்கே இருப்பார். வீர சைவ வரைவில் இது ஒன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு ஆவாகனமும் இல்லை, விசர்ஜனமும் இல்லை. அவர் எப்போதும் நீங்காது இருக்கின்றார் சிவலிங்கத்துல. பானலிங்கத்துக்கும் அப்படித்தான். நீங்க பானலிங்கம் வச்சிருந்தா சிவபெருமான் ஒரு நாளும் நீங்காது நிற்பார். சிரத்தினால் வணங்கி என்றதுக்குதான் இந்த மந்திர நமஸ்காரம். வணங்கி ஏத்தி திருவடி மரக்கிலேனே அப்படிங்கிறார். நடக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நாளைக்கு என்னுடைய பயணம். நீங்கள் சச்சங்கம் கூடி இப்படி படிக்கலாமே, ஜோர் சுவாமிகளுடைய பாட்டு படிக்கலாம். வெள்ளிக்கிழமையில இது படிக்கலாம். மற்றது என்ன படிக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையில சிவஞான சித்தியார் ஏதாவது பாடல்கள் வாசிச்சு பார்க்கலாம். மற்றது உபநிடதமும் வாசிக்கலாம். தமிழ் மாணவன் இருக்கிற கைவழி யோமனசத்தை எடுத்து போட்டு வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை, வாசிச்சு பார்க்கறது. நல்லா இருக்கு. நான் அங்க இயலுமான நேரத்துல கலந்து கொள்வேன். நான் என்னால கொண்டு உறுதியா செல்ல முடியாது, அங்க போன ஷெட்யூல் அதை பொறுத்த. நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்க.
ஐயா இந்த இன்னைக்கு படிச்ச பதிகங்களை வாட்ஸ்அப் ஒண்ணுல போட்டு விட்டா நாம திரும்பவும் பாத்துக்கலாமே ஐயா. ஆமா, போட்டுடலாம். நான் போட்டு விட சொல்றேன். வாட்ஸ்அப்ல இந்த லிங்க் எடுத்து போடுவீங்களா? சைவ ORGல இது இருக்கும். சைவம்.orgல இன்றைய பதிகத்தை ஒருக்கா எடுத்து போட்டு விடுங்க. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. இந்த தொடர்ச்சியை இப்ப படிக்கலாம் தானே நாம? எது? தொடர்ச்சியை 4 நாள் வாரத்துக்கிழமை படிக்கலாம் தான். திருப்பி ஒருக்கா மீட்டு பாக்குறதுக்கு அதனால 2 பதிகத்தை அதுல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டா பார்க்கலாம்னு சொல்றேன். நன்றி. வான்மகிழ் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டவம் வேள்வி வெல்க மீன்கொள் சைவனி விளக்கு உலகமெல்லாம் மரகண பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா.